பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இர்ஷாதத்தே ஹபீப் ஞானோபதேசங்கள் அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 11. தசவுஃபை எதிர்ப்பவர்கள். தசவுஃப் பற்றிய யதார்த்தத்தை அறியாத பலர் உத்தமமான பேச்சுக்களை கூட மறுத்து தள்ளிவிடுகின்றார்கள். இது ஒரு வகை குரோதமாகும். பிடிவாதத்தையும் குரோதத்தையும் ஒதுக்கிவிட்டு இவர்கள் யோசித்து பார்ப்பார்களானால் ஞானிகளில் எவரையும் நிராகரிக்க மாட்டார்கள். இப்னு ஜவுசியா, இப்னு தைமியா ஆகிய முஹத்திஸ்கள் கூட ஆய்ந்து ஓய்ந்து பாராமல் தரீக்கத்துக்கே இமாம்களான மகான்களான ஹசரத் ஷேக் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசரத் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மகான்களையும் மற்றும் தேர்ந்த ஞான ஆசிரியர்களையும் தாக்கி எழுதிவிட்டார்கள். அதாவது, என்னுடைய ஆயுளின் மீது சத்தியமாக கூறுகின்றேன், சூஃபியாக்களான இந்த பிரமுகர்கள் ஷரியத் எனும் விரிப்பை சுருட்டி மூடிவிட்டார்கள். அந்தோ இவர்கள் தரீக்கத்துடைய நல்மார்க்கத்தை தேர்ந்து எடுக்காதிருக்காமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று இவர்கள் கூறுகின்றார்கள். யதார்த்தத்தை மறுப்பது அறியாமையே ஆகும். இத்தகைய எதிர்ப்பான வார்த்தைகளை சிலர் எப்போதுமே மஷாயிஹ்மார்கள் விஷயத்தில் பிரயோகித்து வருகின்றனர். காரணம், இவர்கள் உண்மை எனும் ஹகீக்கத்தை அறியாததுதான். வலியுல்லாக்களின் தன்மையையும் அவர்களுடைய சம்பூரணத்துவத்தையும் அறிவதற்கு அந்தரங்கமான ஞானக்கண் தேவை. இத்தகைய பொறுப்பற்ற பேச்சு ஊனக்கண் கொண்டு பார்த்ததன் பயனாலேயே அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்படி அவசரப்பட்டு எதிர்த்து பேசிவிட்ட சிலர் பிறகு அறிவு தெளிந்து உண்மையை ஒப்புக்கொண்டும் இருக்கின்றார்கள். உதாரணமாக ஹசரத் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் இஸ்ஸுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற மாபெரும் முஹத்திஸ்கள் முதலில் நிராகரித்து ஒதுக்கிய சங்கைமிக்க சூஃபியாக்களுடைய அந்தரங்க அருள் எனும் ஃபைதுகளை பின்னர் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஹசரத் இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் லிவாக்கி உல் அன்வார் எனும் நூலின் முகவரியிலே இவ்வாறு எழுதுகின்றார்கள்: இந்த சூஃபியாக்களின் கூட்டத்தினரை ஒவ்வொரு காலத்திலும் சிலர் எதிர்த்து வந்துள்ளனர். இதற்கு காரணம் உண்மையை இவர்கள் அறியாததே ஆகும். ஞானவான்களான மகான்கள் இந்த துறையில் அடைந்த உன்னதமான ஸ்தானத்தையும் முன்னேற்றத்தையும் சாதாரண அறிவுடைய மக்களால் அறிந்து கொள்ள இயலாமல் போய்விட்டது. ஆயினும் இந்த மகான்கள் அந்த மக்களின் எதிர்ப்பை பொருட்படுத்தவில்லை. பெரிய மலைகள் போல் மனம் குலையாது நின்று மாபெரும் வெற்றி கண்டார்கள். எதிர்ப்பவர்களிலும் பல வகையினர் உண்டு. ஞான மார்க்கத்தை நிராகரித்து ஒதுக்குபவர்கள் அறிவு குறைவின் காரணத்தினாலேயே அப்படி செய்து வருகின்றார்கள். திருக்குர்ஆனும் ஹதீஸும் இந்த மஆரிஃப் அஸ்ரார் எனும் ஞான ரகசியங்களை எடுத்து கூறியிருக்க, இந்த தத்துவங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ள துணிவதில்லை. இதற்கு காரணம், அஹ்லே ஹகீகத்தாகிய ஞானவான்களை பற்றி அவர்கள் மனதில் உண்டாகும் வெறுப்பேயாகும். எனவே பிடிவாதமாக பொய்யை கூறுவதை தவிர இவர்களுக்கு வேறு வழியில்லை. இத்தகைய போக்குடவர்களை பற்றித்தான் கذபு பிமாலம் யுஹீது பிஇல்மிஹி, இவர்கள் தங்கள் அறிவை கொண்டு அடைய வளைந்து கொள்ளாததாலேயே, அதாவது தனது அறிவால் அவர்களை விளங்கிக் கொள்ள முடியாதனாலேயே, உணர முடியாமல் போனதனாலேயே எதிர்த்து பொய்மொழியை கூறுகின்றார்கள் என்று திருக்குர்ஆன் இயம்புகின்றது. பொறாமையினால் எதிர்ப்பவர்கள். மேற்கூறியவர்களில் சிலர் தங்கள் சுயநலம் காரணமாகவும் ஞானவான்களை எதிர்க்கின்றனர். வேறு சிலர் பொறாமையும் குரோதமும் காரணமாக இவ்வாறு எதிர்த்து வருகின்றனர். இப்படிப்பட்டவர்களின் பொறாமையை பற்றி திருக்குர்ஆன் ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவர்களுடைய மனத்துள் இருக்கும் பொறாமையேயாகும் என்று பேசுகின்றது. அதாவது, பொறாமை காரணமாகவே இவர்கள் ஞானவான்களை எதிர்த்து பொய்ப்பிக்க முனைகின்றனர். வேறு சிலர் பெருமை காரணமாகவும் அப்படி செய்கின்றனர். அவர்கள் மனசாட்சிப்படி உணர்ந்து சிந்தித்து பார்ப்பதில்லை. மேலும் சிலர் ஞானவான்களை தங்களை போன்றே மதித்து கொண்டு, இவர்களும் நம்மை போல் தான் இருக்கின்றனர், நம்மை போல் சுபாவ தேவைகள் இவர்களுக்கும் இருக்கின்றனவே, இவர்களுக்கு மட்டும் இந்த பதவி எங்கிருந்து கிடைத்து விட்டது என்று ஏளனமாக கூறித்திருக்கின்றனர். வமாலி ஹாதர் ரசூலி யஅகுலு த்ஆம வயம்ஷி ஃபில் அஸ்வாக், இந்த ரசூலுக்கு என்ன நேரிட்டு விட்டது? நம்மை போல்தான் இவரும் உணவுண்கின்றார்,
கடைத்தெருவில் அலைகின்றார் என்று காஃபிர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுவதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுட்டிக்காட்டி இருப்பது இந்த எதிர்ப்பவர்கள் விஷயத்திலும் பொருந்துவதாகவே இருக்கின்றது.